மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விநாயக பெருமானை துணை கொண்டு ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதா பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. நவக்கோள்களுடைய துணைகளோடு நமக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாதமானது டிசம்பர் மாதம் 16 முதல் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், 13ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், 14ஆம் தேதி போகி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா பீட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தவறான ஒரு கருத்து. பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் சரியான பொருள். பீடுடைய மாதம் சைவ ஆலயங்களிலும் சரி வைணவ ஆலயங்களிலும் சரி மிக சிறப்பான முறையிலே சூரிய உதயத்திற்கு முன்னாடியே பூஜைகள்லாம் நிறைவு பெறும். அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான மாதம் தனுர் மாதம்னு சொல்லுவாங்க. ஏன் தனுர் மாதம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், விருச்சக ராசியிலிருந்து சூரிய பகவான் தனுசு ராசிக்கு பிரவேசிக்கும் காலம் தனுர் மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மாதத்திற்குன்னு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பீடுடைய மாதம் அப்படின்னு பேர். அது காலப்போக்கில் பீட மாதம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது பீடுடைய மாதம் அப்படின்னு பேர். அதற்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டால் தேவ மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவ மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாதத்தில் மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிரீத்தமான மாதம் மார்கழி மாதம். பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கிராமப்புறங்களில் பெரிய அளவில் கோலங்கள்லாம் போடுறது, சுவாமியை வழிபாடு பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் பழைய கிராமங்களில் பல நகர்ப்புறங்கள்லாம் கரெக்டாக 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் பாட்டு போட்டுருவாங்க. இந்த தனுர் மாதம் குளிர்காலம் ரொம்ப அந்த ஒரு கூட அதாவது ஒரு பொருள்படுத்தாமல் எல்லாரும் சீக்கிரமாக ஆலயத்திற்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 365 நாள் ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு வந்து அதுதான் நம்ம ஒரு வருஷம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் தேவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு வருஷம்தான் உங்களுக்கு ஒரு நாள் மாதிரி. இந்த ஒரு வருஷம்தான் உங்களுக்கு ஒரு நாள் மாதிரி கணக்கு. அதாவது தை மாதத்திலிருந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆனி மாதம் வரையில் அவங்களுக்கு பகல் பொழுது. அந்த 6 மாதம் தான் அவங்களுக்கு பகல் பொழுது. திரும்ப நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் அவங்களுக்கு இரவு பொழுது தேவர்களுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி உள்ள சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால தான் அந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம், கிரகப்பிரவேசம், சில முக்கிய நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் பண்ண மாட்டாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கம், மகர சங்கராந்தி அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம சிறப்பான முறையில் செய்வாங்க. அப்போ இந்த மார்கழி மாதம் இந்த 30 நாளும் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் எப்படி இருக்கும், நான் இதில் ரொம்ப சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம எப்படி சொல்லணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த 30 நாளில் 12 ராசிகளுக்கு எந்தெந்த, அதாவது ஏன் இந்த மார்கழி மாதத்தை ரொம்ப சிறப்பித்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி அதே போல் டிசம்பர் 28ஆம் தேதி இந்த மாதத்தில் மட்டுமே 2 முறை சுக்கிர பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 முறை சுக்கிர பயிற்சி வருது இந்த மாதத்தில் மட்டுமே. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மாதம் அந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த மார்கழி மாதத்துலேயும் சரி இந்த டிசம்பர் மாதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அப்போ இந்த ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய 12 ராசி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஜாதகத்திற்கு அவங்களுக்கு அது அப்படியே ஒத்து போயிடும். சுவாமி நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு அப்படியே எனக்கு ஒத்து போகிறது, எங்களுக்கு திரும்ப எங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து எங்களுக்கு சில பலன்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து பொது பலன்கள் தான். அப்படி அந்த பொது பலன்கள் சில பேருக்கு ஒரு சில எச்சரிக்கையாகவும் சில விஷயங்கள் சொல்கிறேன், கவனமாக இருங்க, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு நான் சொல்கிறோம் சில விஷயங்கள்லாம். ஸோ அதிலெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் குருக்கள் பேசுகிறேன். ஒரு சிறிய கட்டணத்தோடு வாட்ஸ்அப் நம்பரில் கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கும்? விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் 4 பாதமும் விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி. உங்களுக்கு சாதகம் என்னென்ன, பாதகம் என்னென்ன,
விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி ரொம்ப கவனத்தோட இருங்க, எச்சரிக்கையோட இருங்க. அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி கொஞ்சம் சமாளிச்சிருவாங்க, கொஞ்சம் சமாளிக்கிறது 50-50ன்னு வச்சுக்கோங்க. கேட்ட நட்சத்திரம் ரொம்ப மோசம், ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். கேட்ட நட்சத்திரம் சில பேர் சொல்லுவாங்க ஆண் கேட்ட நட்சத்திரம் கோட்டை ஆளக்கூடிய நட்சத்திரம், அதே போல் பெண் கேட்ட நட்சத்திரம் மூத்த மைத்துனருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் கேட்ட நட்சத்திரம் சிரமங்கள் அதிகமாக தான் இருக்கும். ஆண் கேட்ட நட்சத்திரம் ஓரளவுக்கு சமாளிப்பாங்க, இருந்தாலும் பிரச்சனைகள் உண்டு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கு. ராசிக்கு 2ல் ஜாதகத்தில் சூரியன் பிரவேசிக்கிறார். ஸோ கவனமாக இருங்க. அதாவது நிறைய நல்ல விஷயங்களும் வரும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதாவது புதிய மனை யோகம், புதிய வாகன யோகம், புதிய சில நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நல்ல பேர் இருக்கும், நல்ல ஒரு புகழ் இருக்கும். எல்லாமே சில விஷயங்கள்லாம் உங்களால் சக்ஸஸ் பண்ணிகிட்டே போக முடியும். எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தில் தான் இருக்கு. நீங்கள் கொஞ்சம் கடும் சொல்லாகவோ அவச்சொல்லாகவோ கோவப்பட்டோ நீங்கள் பேசிட்டீங்க, வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் பின்னாடி ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு விஷயத்தையுமே பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுது. அதனால் பேசும்பொழுது என்ன விருச்சிக ராசிங்கிறது தேல் இல்லையா, அப்போ அது என்ன பண்ணும், நம்மளை அறியாமல் நம்ம பேசிடுவோம் சில விஷயத்த, மற்றவங்களோட மனசை நம்ம கஷ்டப்படுத்திட்டோம்னா அப்புறம் என்ன பின்னாடி யோசிப்போம், ஐயோ நம்ம பேசிட்டோமே, நம்ம இந்த மாதிரி பேசாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. முன்னாடி தவறு செஞ்சுட்டு பின்னாடி யோசிக்கிறது. ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் ஏற்றமான சூழ்நிலைகள் உண்டு. ஆரோக்கியத்தில் நல்ல ஏற்றமான நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். பெண்கள் உடல்நிலையில் கவனமாக இருக்கும். 50 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. நேரத்துக்கு மாத்திரை போடுங்க, நேரத்துக்கு சில விஷயங்கள் பண்ணுங்க. அதுவும் இப்போ வரக்கூடிய குளிர்காலம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உடல்நிலையில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அது 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க. மருத்துவ செலவுகள் ரொம்ப கூடும். மருத்துவ இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மருத்துவ செலவு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அகால மரணம் உண்டு. ஸோ கவனமாக, மார்கழி மாதத்தில் அனுஷ நட்சத்திர விருச்சிக ராசியில் அகால மரணம் உண்டு. ஸோ கவனமாக, வாகனங்களில் போனாலும் சரி, ஸோ கொஞ்சம் கவனத்தோடு போயிட்டு கவனத்தோடு வரணும். அதே போல் பார்த்தீங்கன்னா சில தம்பதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கள் ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். கணவன் மனைவி இணக்கமாக இருந்து நிறைய விஷயங்கள் செய்வாங்க, நிறைய விஷயங்கள் சாதிக்குப்பாங்க, நிறைய செய்வாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விஷயங்கள்லேயே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்புகள்லாம் இருக்குது. நிறைய நல்ல ஒத்துழைப்புகள். மனதளவில் நீங்கள் எதையும் செய்து பிடிக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உடையவர்கள். நீங்கள் மனதளவில் உங்களுக்கு எல்லாம் நிறைய தைரியமும் தன்னம்பிக்கையும் வைராக்கியமும் உள்ள ராசி. பழக்க வழக்கங்களில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். வாகன பயணங்களில் நிதானம் அவசியம். நிதானம் ரொம்ப அவசியம் வாகன பயணத்தில். எனக்கு தான் போக தெரியும் தூக்குனீங்கன்னா 110 115 தூக்குனீங்கன்னா போக வேண்டியதுதான். கவனமாக இருக்கு. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது நமக்கே மன வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா சில பேர் அதை அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஜாதகம் எதுக்காக சில விஷயங்கள் நீங்கள் முன் யோசனையோடு நடந்துப்பீங்க அப்படிங்கிறலாம். உங்களுடைய மைண்ட் செட், சுவாமி இதை சொல்லியிருக்காங்க, நம்ம இனிமேல் நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இனிமேல் இந்த மாதிரி இருந்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட மைண்ட் செட் பண்ணிப்பீங்க. அதுக்காக தான் அதெல்லாம் நம்ம சொல்கிறது. சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். ஒரு சூழ்நிலை கெட்டதாக இருக்குது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அலுவலகத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து செல்றது நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து போக தெரிஞ்சுக்கோங்க. தாய்மாமன் வழி உறவுகளிடம் விட்டு கொடுத்து நடந்து செல்வது நல்லது. தாய்மாமன் வழியிலெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் எடுத்துனோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் ரிலேஷன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிலர் உங்களுக்கு உதவுறதுக்கு முன் வருவாங்க. சில நிறைய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் உதவுறதுக்கு முன் வருவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சிலர் தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு என் மேலே தான் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, என்ன அது மாதிரி சொல்லி பேசுறதுக்கு வருவாங்க. என் மேலே தப்பு, நான் தப்பு செஞ்சுட்டேன், ஏமாற்றிட்டேன், தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கூடிய அளவுக்கு வருவாங்க சில பேர்லாம். அந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்கள திரும்பவும் நீங்கள் எப்படி அவங்கள சேர்த்துக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் உண்டு. காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அவப்பெயர் நிறையா வரும். கவனத்தோடு பேசுங்க. எங்கே பேசினாலுமே அரசியல் தொடர்புடைய நண்பர்கள் யார் இருந்தாலுமே சரி, அவர்கள் இந்த பேசும்போது வெளி இடத்துல பேசும்பொழுது ரொம்ப நிதானத்தோட பேசுங்க. சொத்து தொடர்பான விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வரும்.
அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக தான் இருக்கும். ரொம்ப ஒரு ஏற்றமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்படியே நிதானிச்சு தான் போகும். அகலக்கால் வச்சுட்டு இப்போ பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நிதானிச்சே பண்ணுங்க. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், அர்த்தாஷ்டம சனி வேற. அதனால நிதானிச்சே பண்ணுங்க. குரு சாதகமாக வரும்போது சில விஷயங்களை நம்ம பண்ணிக்கலாம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உதவியை சில பேர் நாடுவார்கள். மறைமுகமாக சரி எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ உங்ககிட்ட நாடும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து என்ன சொல்லணும், சரி என்ன பண்ணலாம், என்ன எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட உதவியை நாடும்போது அவங்களுக்கு அந்த உதவியை நீங்கள் செய்து கொடுக்கறது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, பெண்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் வெளியில் எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். எல்லாமே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதே போல் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் நல்ல நாமம் வச்சுக்கோங்க. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்கள், அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணுங்க, தீபம் ஏற்றுங்க. எப்படி நீங்கள் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் வேப்பெண்ணெயில் விளக்கேற்றுங்க. வாராகி அம்மனுக்கு விளக்கேற்றுங்க. அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க. கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு 6 தீபம் ஏற்றி 6 முறை பிரதட்சணம் வாங்க. வாசனை மலர்களை முருகப்பெருமானுக்கு சாத்துங்க. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது முருகன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது பாடல் பெற்ற ஸ்தலம், முருகன் ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஒரு திருச்செந்தூரோ பழனியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு டைம் கிடைச்சதுன்னா போயிட்டு வாங்க. இல்லையா உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய அங்காரகனுடைய இது இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவிலுக்காவது டைம் கிடைக்கும் போது போயிட்டு வாங்க. அன்னதானம் பண்ணுங்க. அமாவாசையில் பசுக்கு அகத்திக்கீரையும் வெல்லமும் பச்சரிசியும் கொடுங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். புத்திரபாகியம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல அந்த புத்திரபாகியங்கள்லாம் ஏற்படும். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடப்படும். குடும்பத்தில் நல்ல குதூகலம் பிறக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். சுபம்.